கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏச்சேயுமை காண்கிலேன். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றே வானா கினி வர வேணும், இன்றே வானா கினி வர வேணும், வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. மானைய பாவமும் பாழாக்கும நோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே. வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும். கடுச்சாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய. வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும்
பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வனாகினியால் ஞானதிச்சை தர வனாகினியால் ஞானதிச்சை தர வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். நீசனை மறைத்தருளை பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகலசத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் ஜனங்களையும் பரிசுத்தாவின் பரிபூர்ணமான ஆளை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையினாலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பரிபூர்ண பலன் பூரணமாய் விளக்குகிறது. ஏன்னா இந்த 2 நாளாக ரொம்ப பலகீனமாக இருக்கேன். ஒரே தும்மல், கண்களிலிருந்தும் என்னன்னே தெரியாது. ஆனாலும் தெய்வம் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நாம் புது காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் வைப்போம், அல்லது நிறைவேறாத காரியத்துக்காக காத்திருப்போம், அல்லது பலவிதமான பாடுகளில் மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். நான் ஆத்துமாவிடத்தில் வாஞ்சியும் தவனமாய் இருக்கிறது. அதற்கு அவர் பதில் சொல்கிறது என்ன? அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், அவன் நாமத்தை அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சியாக இருக்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குவாராம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருப்பது உண்மையானால் உங்களுக்கு விடுதலை வருவதும் உண்மை. உலகத்திலே ஒவ்வொரு விதமான மக்களுக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் தினந்தோறும் புது புது பிரச்சனைகள் உண்டு. நல்ல பிரச்சனை இருக்கிறது, கெட்ட பிரச்சனைகளே உண்டு. ஆனால் கூடுமான வரை தீய பிரச்சனைகள் தான் மக்களுக்கு அதிகம். அடுத்து என்ன செய்வோம், அடுத்த வேளை என்ன செய்வோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கப் போகிறது, நான் எப்படி இதை கடந்து போக போகிறேன் என்று ஏக்கத்தோடு பரிகாரிகளை தேடி உலகமெங்கும் ஜனம் அங்குமங்கு ஓடுகிறது. மனிதர்களை நம்பி போகிறார்கள், எங்களை போன்ற ஆன்மீக பெரியவர்களை நம்பி போகிறார்கள். அதில் போலிகளும் உண்டு, உண்மையும் உண்டு. அதில் ஆண்டவர் சமூகத்திலிருந்து விடுதலை பெறுகிற மக்கள் சொற்பம். காரணம், நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது, நம்முடைய வாழ்வை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்காக நம்மை உருவாக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மை உருவாக்கும் விதம். நான் உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நீ உபத்திரவத்தின் குகையில் நான் தெரிந்து கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது மேன்மை. உபத்திரவப்பட்டது நல்லதுனால ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சோமா, பிரமாணங்களை கற்றுக்கொண்டார்களாம். தேவ சமூகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. 1000 தலைமுறைக்கு இருக்கிறதாம். அவருடைய இரக்கம் எவ்வளோ பேர் இருக்குது? 1000 தலைமுறைக்கு.
அவருடைய ஆக்கினை தண்டனை எத்தனை தலைமுறைக்கு இருக்கிறது? எத்தனை தலைமுறை? 4 தலைமுறைக்கு. இரக்கம் எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு. அவருடைய தண்டனை 4 தலைமுறைக்கு மட்டும், அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு. எனவே ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த உபத்திரவம், உங்களுக்கு வந்த போராட்டம் எல்லாம் ஒரு நாள் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். எனவே அந்த நேரங்களில் முறுமுறுக்காமல், விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல், உங்களை ஆராய்ந்து பார்த்து, உங்களை தற்பரிசோதனை செய்து, எனக்கா எதுக்கு இது வந்தது, இந்த காரியத்தில் என்னுடைய பங்கு என்ன, நான் செய்த தவறு அல்லது பாவம் அல்லது மீறுதல் அல்லது கீழ்ப்படியாமை அல்லது இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உருவாக்கும் விதம் என்று எதையோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அல்லது நான் கீழ்ப்படியாமல் போனதினால், அல்லது என்னுடைய பாவத்தினால், அல்லது ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருக்கிற வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு தாவீதை போல மேல் வீட்டறையில் மொட்டை மாடியில் உலாத்தினதினாலே எனக்கு இந்த பிரச்சனை வந்தது என்பதை உணர்ந்து கொண்டேனால், ஒரு செகண்ட் தான் உணர்வுள்ள இருதயம் வந்த உடனே கர்த்தர் தொடுகிறார். அவர் சொல்கிறார், நான் உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று நான் மேலிருந்து பரலோகத்தின் தேவன் பார்த்தார். உணர்வுள்ள மனுஷன் இருக்கிறானா என்று பரலோகத்தின் தேவன் பூமியிலே பார்த்தார், ஒருவனும் இல்லை. எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்களாம். அந்த விஷயத்தில் எல்லோரும் எப்படி கெட்டு போனாங்களாம்? ஒரே மனதோட, உணர்வற்ற இருதயம், மிருகத்தை போல. தெய்வத்தை தேடுகிற உணர்வு இல்லை, பாவம் செய்கிறோமே என்ற உணர்வு இல்லை, வீட்டில் பெரியவங்க நல்லவங்க கெட்டவங்கிற உணர்வு இல்லை. என் வாழ்க்கை நான் அனுபவிக்கிறேன். இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க? நமக்கு பலம் இருக்கிறது, நமக்கு திறமை இருக்கிறது, நமக்கு படிப்பு இருக்கிறது, நமக்கு தாளந்து இருக்கிறது, நமக்கு பாட்டு பாடுற அல்லது பிரசங்கம் பண்ணுற டேலண்ட் இருக்குது, நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் என்பது வேலை மாறி ஆகிவிட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இவர்களுக்கு மத்தியில் தான் நாம் நிற்கிறோம். நீ விழாதபடி எச்சரிக்கையா இரு, முடிவு பரந்த நிலைத்திரு. கர்த்தர் பரிசுத்தமானது உனக்கு தரப்போகிறார். தேவனுடைய நீதி, இது உங்களுடைய நீதி அழுக்கான கந்தை, தேவனுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 6:8 வாசிக்க கேட்கலாம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இயேசு சொல்லிவிட்டு போனார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், அதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். நீதிமான் அழுதால் துன்மார்க்கனுக்கு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் அழுவது பிசாசுக்கு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொண்டு வருவதுதான் அவனுடைய ப்ராஜெக்ட். தேவனுடைய பிள்ளைகள் அழும்போது உலகத்துக்கும் உலகத்தின் மக்களுக்கும் பிசாசுக்கும் கொண்டாட்டம். இயேசு சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பள்ளம் இருந்தால் ஒரு மேடு, மேடு இருந்தால் ஒரு பள்ளம். ஒரு சிரிப்பு இருந்தால் அழுகை, அழுகை இருந்தால் சிரிப்பு. உங்கள் துக்கத்துக்கு பதில் சந்தோஷம். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி கர்த்தர் முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லா ஜனங்களின் முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் கர்த்தர் நீக்கி போட்டு தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி போடுவாராம். எத்தனை சந்தோஷமான காரியம். ஏசாயா 65:19 சொல்லுகிறது, அழுகையின் சத்தம் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் எல்லையிலே அழுகையின் சத்தம் இனிமேல் கேட்கப்படுவதில்லை. அழுது அழுது சோர்ந்து போன உங்களுக்கு ஆண்டவர் அளிக்கும் வாக்குத்தத்தம், அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதே இல்லை.
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளியே வேற நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ளே அந்த ஆள் வந்துட்டார்னா பிள்ளைகள்லாம் பயந்து போய் உட்காரும். எப்போ பார்த்தாலும் சண்டை. சில பெண்கள் இருக்காங்க, சண்டை போடாட்டே அவங்க தலை வெடிச்சிடும். டைம் டேபிள் போட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை இவங்ககிட்ட சண்டை போடணும், இந்த மணிலேருந்து இந்த வரை இவங்ககிட்ட சண்டை போடணும், இந்த மணிலேருந்து எப்படியாவது வார்த்தைகளில் சண்டை போட்டுடணும். எப்படித்தான் பிரான்ச்சஸ் டிவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பிரித்து பார்த்து சண்டை போடுவாங்களோ தெரியாது. எப்போ பார்த்தாலும் சண்டை. கூக்குரலிட்ட வீடு போராடின வீடு புலம்பலாகி போய்விடுமா? போராடின வீடு புலம்பலாகி போய்விடும். என் வீட்டுக்குள்ளே கடும் சத்தம் ஒன்று வந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஒரு சத்தம் போட்டு யார் பேசிட்டாலும் எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் யார் எந்த ரூமில் இருக்காங்கன்னு தெரியக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை, தேவ பிரசனம் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும். ஆண்டவோட ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமாக இருக்கணும். சத்தமே வராது. எனக்கு இந்த நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்டு ரொம்ப அலர்ஜி. பார்த்துக்கோங்க. சத்தம் வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சத்தம் வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஜெபிக்கிறது கூட என் அறையில் கதவு பக்கத்தில் காதை வைத்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். சவுண்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கூக்குரல் எனக்கு பிடிப்பதில்லை. அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. சில வீட்டில் சின்ன விஷயத்துக்கும் ஹை பிச்சில் பேசி டென்ஷன் ஆக்கி, ஏதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகாட்டி தலை வெடிச்சிடும். சில பெண்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் 15 அர்த்தம் எடுப்பாங்க. எப்படித்தான் இவ்வளோ அகராதி, தமிழ் அகராதியே கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது. நம்முடைய வீழ்க்கையில் சமாதானமும் அமெரிக்கையும் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அழுகையின் சத்தம் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. சில பெண்கள் பேசிக்கிட்டு தானங்களே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுக்குவாங்க. பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்போ ஊர்லேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து ஏயா இந்த பண்ணை போட்டு இந்த அடிக்கிறமோ அவங்களே கத்திக்கிட்டு அவங்களே பேசிட்டு கடைசியில் ஏன் தலையெழுத்தா அவனு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் வீட்டில் இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவர் சமூகத்தில் பாத்திரம் நிரம்பி வழியணும். அழுகையின் சத்தம் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. காரணம் என்னவாம்? ஏசாயா 66:13 சொல்லுது, ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு இப்பொழுதும் சரி, எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, எங்கள் அம்மாவை நினச்சா என்றைக்கும் அழுக வரும். ஏதாவது நமக்கு கவலைன்னா ஒன்று அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுதோம்னா அம்மா தடவி கொடுப்பாங்க. அம்மா இருக்கேன், அம்மாவுக்கு எழும்ப முடியாது. அந்த அம்மா சொல்லுவா, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன், ஏன் அழுகிற? அம்மாவால் என்ன முடியும்? அந்த ஒரு வார்த்தை இவனுக்கு தம்ப கொடுக்கும். இந்த அப்பா எவ்வளோ வயசானவராக இருக்கட்டுமே அப்படின்னா, அவனை நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நீ சமாதானம், நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிம்பாரு. தோளை தட்டி கொடுப்பாரு. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். இவங்க 2 பேரால் எதுவும் முடியாதுங்கிறதையே நமக்கு நம்பிக்கையே இருக்காது. அவங்க இருக்காங்க, அது போதும். தள்ளாத கிழவனும் கிழவியும் நம்ம கூட இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய பலம் வருமானால், பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மகிமையான தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் தேற்றுவேன். யாரை மாதிரி தேற்றுவேன்? உங்கள் அம்மா உன்னை எப்படி தேற்றுவாங்களோ அதே போல தேற்றுவேன். உன் தகப்பன் எப்படி உன்னை சுமப்பானோ அப்படியே நான் உன்னை சுமப்பேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். முழங்கால் வைத்து தாலாட்டும் பாடுவாராம். முழங்கால் வைத்து தாலாட்டும் பாடுவார். ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, தாயின் மார்பகங்களை உடையவர். தாயின் எனக்கு இந்த இறைவன் என்றாலே நமக்கு ஆண்பால் தான் சித்தரிக்க. எல்லா மதத்துலேயும் இறைவனை யாராக சித்தரிக்கிறாங்க? ஆணாகத்தான் சித்தரிக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, தாய் என்பது இவருக்கு தெரியுமா? இவருக்கு அம்மா மாதிரி நேசிக்க தெரியுமா? அம்மா கிட்ட பேச வேண்டியதில் இவர்கிட்ட பேசலாமா? அம்மாவை போல் நமக்கு முத்தம் கொடுப்பாரா? அம்மாவை போல் அணைச்சு கொள்வாரா? அம்மாவை போல் நம்முடைய மடியிலே வைத்து கொள்வாரா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டே இருந்தேன். ஏசாயா
13 வாசித்த பொழுதுதான் தெரிந்தது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், முழங்கால் வைத்து தாளாட்டுவேன், முழங்கால் வைத்து தாளாட்டுவேன். ஆண்டவர் ஒரு தாயினும் மேலாக அன்புள்ள இறைவன். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவன். தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எல்லா ஆறுதலையும் உங்களுக்கு தருவார், ஒட்டுமொத்தமாக தருவார். நான் 42 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஓடி வந்திருக்கிறேன். கிருபையினால் எத்தனையோ பலவீனம், எத்தனையோ சோதனை, எத்தனையோ சுனாமி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எத்தனையோ வேதனைகள், நம்பிக்கை துரோகங்கள், தனிமையாக விடப்பட்ட நேரம், கண்ணீர் விடைத்த நேரம், வியாதி, பலவீனம், மருத்துவமனையில் தன்னந்தனியாய் படுத்திருந்த நேரம், இத்தனைக்கு மத்தியிலும் நான் தேவ சமூகத்தில் ஒரு நாள் சோர்ந்து போனதே இல்லை. எப்பொழுது அவர் தன் மடியிலே என் தலையை வைத்திருப்பது போலவே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் என்னை அணைச்சு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காமல் எனக்கு கொண்டு வருவதில்லை. ஆண்டவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். இந்த நம்பிக்கை வந்த உடனே எப்படித்தான் ஒரு தைரியம் வருமோ, என் முகத்தில் அவ்வளவு சிரிப்பு. ஆஸ்பத்திரியிலும் சிரித்து கொண்டே இருப்பேன். அவ்வளவு சீரியஸான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஆஸ்பத்திரியில் சிரித்து இந்த பசங்கள்கிட்ட திருப்பிட்டு, என்னடா தலப்பா கட்டி பிரியாணி வேணுமா, நான் ஒன்றும் சாப்பிட்றதில்லை, உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா, இவங்களும் இஷ்டப்படி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். நான் சோர்ந்திருந்தால் நிச்சயமாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் சோர்ந்திருந்தால் கஞ்சியை தவிர வேறு எதுவும் குடிக்க மாட்டாங்க. நான் சோர்ந்திருந்தால் வேண்டாம், அங்கிள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரட்டும் சாப்பிடலான்னு காட்டவே மாட்டேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்துட்டு, எனக்கு தெரியும் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் என்னோடு தான் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு ரயில் ஒன்று போயிட்டுருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நடு நிசி நேரம், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், 6 வயது 8 வயது. அப்பா தகப்பன் கூட வருகிறார். அப்போ இந்த பெண் குழந்தைகள் 2ம் கதறி கூப்பாடு போட்டு அழுது கொண்டே வருகிறார்கள். ரயில் புறப்பட்ட நேரத்திலிருந்து இரவு படுக்க மற்ற பயணிகளுக்கு தூக்கக்கேடு, இந்த சத்தம் தாங்க முடியல. ஏன் சார் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க விட மாட்டீங்களா, ஏன் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கள் சார். அதற்குத்தான் நான் முயன்று கொண்டிருக்கிறேன், என்னால் முடியவில்லை. நீங்கள் யாராவது முடியுமால் அந்த குழந்தைகளை அமைதலாக இருக்க சொல்லுங்கள். காரணம், இந்த பிள்ளைகளுடைய தாயார் மரித்து போய்விட்டாள். இந்த ட்ரெயினில் தான் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்த தாயை நினைத்து என் பிள்ளைகள் கலங்குகிறார்கள். நீங்கள் யாராவது ஆறுதல் படுத்த முடியுமானால் ஆறுதல் படுத்துங்கள் என்றார். எல்லோரும் மௌனமாகிவிட்டார்கள். ஐயோ அப்படி அவசியம் என்று. சில வேளைகளில் மனிதர்களால் நமக்கு ஆறுதல் தர முடியாது. சில வேளைகளில் நம்முடைய துக்கத்தை நம்மால் அடக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுகிறேன், தகப்பனை போல தோளில் சுமப்பேன். ஏசாயா 53:3 சொல்லுகிறது, உங்கள் துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிகாரிகளை தேடுகிறோம், சற்று நேர இன்பத்தை தேடுகிறோம், மனுஷர்களுடைய ஆறுதல்களை தேடுகிறோம். நமக்கு வரும் சோதனைகளில் அங்கேயா இருந்தால் நமக்கு உதவி வந்துருமான்னு. எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் பொய், எந்த மனுஷனுடைய அன்பும் மாயை. நீ நம்பி இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் நம்புகிறது அவராலே வரும். கையை தட்டுங்களேன். நான் நம்புகிறது அவராலே வரும். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதென்று அறிந்திருக்கிறேன். மகிமையான கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரப்போகிறது. ஏசாயா 63:9 சொல்லுகிறது, நம்முடைய 63:9 நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் உபத்திரவத்தினாலே பூர்ணராக்கினார். அவர் உபத்திரவத்தினால தான் பூரணரானார்.
துடித்தார், துவண்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், காரி உமிழப்பட்டார், பரிகாசம் பண்ணப்பட்டார், செத்து விடாமல் ஈட்டினால் குச்சினார்கள். 5 நீதிமன்றங்களில் போய் குற்றவாளியை போல் நின்றார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:12, அக்கிரமக்காரர் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார். கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்களேன். சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அவர் சாபமானார், நம்முடைய நோய்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். உன் வேதனை என்ன என்பதை தான் சகலமும் உணர்ந்தார், ருசித்தார், தானே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தினாலே பூர்ணரானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபத்திரவத்தினாலே பூர்ணரானார். எனவே அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். இப்படி தாழ்த்தினதினாலே, பாடுகளை அனுபவத்தினாலே, துக்கங்களை அனுபவத்தினாலே பிதா என்ன செஞ்சாராம்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி முழங்கால்கள் யாவும் முடங்கவும், அவரே கர்த்தர் நாவுகளெல்லாம் அறிக்கையிடவும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். என் அன்புக்குரியவர்களே, இதோ நாம் பரீட்சிக்கப்பட்ட ஒரு தேவனை நம்பி இருக்கிறோம். அவர் ஏற்கனவே டெமோ பீஸாக பிதா வைத்து இந்த பாடுகள் பட்டால், இந்த ப்ரொசீஜர் பண்ணினால் இந்த சிலாக்கியம் என்று நமக்கு காட்டிவிட்டார். என் மகன் இவ்வளவு பாடுபட்டான், எனவே அவனை உயர்த்த இடத்துல வைத்திருக்கிறேன். நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருக்க போகிறீர்கள். இதே இடத்தில் என் மகன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அதே போல உங்களையும் உயர்த்துவேன். ஏசாயா 28:16 சொல்லுகிறது, இதோ பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான கல்லை சீயோனிலே மூலைக்கு தலைக்கலாக வைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய மகிமையின் கரம் 2020 வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் கர்த்தர் சொன்னார், சைனாவில் இருந்து ஒரு தொற்று நோய் பரவும், உலகத்தின் எல்லா இடத்திலும் மரணங்கள் கொத்து கொத்தாய் நடக்கும், வான்வெளிகள் அடைக்கப்படும், தேசங்கள் இருண்டு போகும், எல்லா மக்களும் அடைக்கப்பட்டு போவார்கள் என்று. எல்லாரும் அது 1ஆம் தேதி என்னை பரிகாசம் பண்ணினார்கள். நான் சொன்னாதானே அது நடக்காது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதே மாதிரி மார்ச் 22ஆம் தேதி 2020 லாக்டவுன் தொடங்கிச்சு. அப்போ எல்லாரும் எனக்கு அன்னையிலேருந்து உடனே கேட்பாங்க, பிரதர் இதுக்கு எப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க, எப்போ மருந்து கடிப்போம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. அடுத்த வாரமே கொரோனா நம்ம தேசத்தை விட்டு ஓடிடும், கொரோனா தீயிலே போடப்படும், பெரிய மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்படும், அடுத்த வாரம்னு கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க, நீ தானையா தொடங்கி வச்ச, அதனால இதுக்கு எப்போ மருந்து? அடுத்த வாரம் வந்துடுமா? வராது. அடுத்த மாதம் வந்துடுமா? வராது. இதனால் மரணங்கள் நடக்கும், தேசங்களில் பெரிய பெரிய அழிவு வருமா? வரும். இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். அப்போ எப்போ தான் வரும்? ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், 2020 இதோ 7ஆவது மாதம் 20ஆம் நாளில் இதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படும். 2020 7ஆம் மாதம் 20ஆம் தேதிக்குள் இதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படும். 4 வந்துச்சு இல்லை, எல்லாம் இறந்தாச்சு, எல்லாம் போயாச்சு. 5 வந்துச்சு இல்லை, 6 வந்துச்சு இல்லை, 7ஆம் மாதம் வந்தது. 18ஆம் தேதியும் அல்ல, 19ஆம் தேதியும் அல்ல, 21ஆம் தேதியும் அல்ல, 20ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவித்தது, நாங்கள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்திருக்கிறோம். கைகளை தட்டி 7 மாதம் 20ஆம் நாளில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவித்தது, நாங்கள் கொரோனாவுக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எத்தனாம் தேதி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு. ஆண்டவர் நல்லவர், குறித்த காலம் வரை அவருடைய கரச்சுக்குள்ள அடங்கியிருக்கிறோம். அதற்கு பின்பு நமக்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்தார்கள். மற்ற 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் ஆறுதல் அடைவீர்கள். ஏசாயா 57:18 சொல்லுகிறது, அவர் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன்.
ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், விடுதலையாக்கப் போகிறார், மகிமையை நிரப்ப போகிறார், சந்தோஷத்தை நிரப்ப போகிறார். இனி வரும் காலங்களில் எத்தனை போராட்டம் உலகத்துக்கு இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை மடியில் வைத்து தாலாட்டுவாராம். அவர் சொல்லுகிற, அழுகையின் சத்தம் என்னை விட்டு கர்த்தர் அகற்றினார். என் அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் அழுகின் சத்தத்தை கேட்பார். எத்தனை பாடுகளுக்கு மத்தியில் கடந்து வந்தீர்கள். இதுவரை நீங்கள் மாண்டு போகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறீர்கள். இன்னும் அப்படித்தான். கர்த்தர் உங்களை கைவிடாமல் காப்பார், உயர்ந்த இடத்தில் வைப்பார், மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தன்னோயேர் ஏந்திட்ட உன்னேசுநாதர், தன்னோயேர் ஏந்திட்ட உன்னேசுநாதர், தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அலகை சதித்தின் மீது வலை வீசினாலும், அலகை சதித்தின் மீது வலை வீசினாலும், அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் வீடாதே, அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் வீடாதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே.
தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், திடமனதாயிருந்தடல் பூரி வாயே, திடமனதாயிருந்தடல் பூரி வாயே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. பெற்ற பிதா போல் உன் குற்றம் எண்ணாரே, பெற்ற பிதா போல் உன் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகிலவர் தள்ளி விடாரே, பிள்ளையாகிலவர் தள்ளி விடாரே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், சரீரமும் ஆசை மோகமும் ஒன்றை விட்டு ஓவர் கம் பண்ணி வேகம் கொண்டாலும் திடமனதாயிருந்து அடல் புரிவாயே, அது எதிர்த்து நின்று திடமனதோடு ஜெயித்து வந்துரு. வாராவினை வந்தாலும் சோராதே மரமே, வல்ல கிறிஸ்துனுக்கு நல்ல தாரகமே. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார். என்ன அழுகை? வாசிப்போமா? மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இப்போ கவலை ஒரு மனுஷனுக்கு, அந்த உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும், உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கம் ஒரு மனுஷனுக்கு அழுகையை கொண்டு வருகிறது. நாளைக்கு என்ன செய்வேன், வீட்டுக்கு என்ன செய்வேன், பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்வேன், படிப்புக்கு என்ன செய்வேன், மகளத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க என்ன செய்வேன், பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு கடன்காரனுக்கு என்ன செய்வேன், ஐயோ அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வீடு கட்டிடுவாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு இல்லை, வண்டி இல்லை, காரு இல்லை, பணம் இல்லை, காஞ்சிபுரம் சேலை இல்லை, அட்டியல் இல்லை, நெக்லஸ் இல்லை, ஆரை இல்லை, ஒன்றும். இதெல்லாம் உலக கவலை. இந்த வசனம் உங்களுக்குள் பலன் கொடுக்காமல் போவதற்கு இது காரணம். உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இது ஒரு மனுஷனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அல்லது நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொன்னால் விஷன் இருக்கும். ஆம்பிஷன்னா உன்னுடைய எதிர்கால திட்டம். விஷன்னா தரிசனம். கையை தட்டுங்களேன். தரிசனம்ங்கிறது காணாததை நம்புறது. திட்டங்கிறது நீ பிளான் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஒன்றுமே இருக்காது. இது ஒரு தூர தரிசனம் நமக்கு இருக்கும். நீ தரிசனத்தில் இருக்கிறியா, ஆம்பிஷனில் இருக்கியா, விஷனில் இருக்கியா? ஒரு தேவனுடைய பிள்ளை விஷனில் தான் இருக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். 10 லட்ச ரூபா பேங்கில் வச்சுக்கிட்டு நாளைக்கு கடன் அடைக்கலாம், பணம் இருக்கல அப்படிங்கிறது நம்பிக்கை. டாக்டர் சொல்லியிருக்காரு நான் காப்பாற்றிறேன்னு, அது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த வக்கீல் சொல்லிட்டார் கேஸ் ஜெயிச்சிடலான்னு, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. காணக்கூடியவைகளை கண்டு நம்புகிறதுக்கு பேர் நம்பிக்கை. ஒன்றுமே காணலைங்க, உருவம் இல்லை, ஆள் இல்லை, பணம் இல்லை, சோறு இல்லை, எதுக்குமே நமக்கு எவிடன்ஸ் இல்லை, நாம் தப்பிப்பிழைப்ப நம்பிக்கையும் இல்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் வெற்றி தருவார் என்கிறீர்களோ அதுக்கு பேர் விசுவாசம். கைகளை தட்டி நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம்.
தேவாதி தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறது. கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்ற போகிறது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தேவனிடத்தில் உங்கள் விசுவாசம் இருக்கட்டும். உங்கள் பொக்கிஷங்கள், ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், சேர்த்து வைக்கிற எல்லா பேங்க் பேலன்ஸ் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். கையை தட்டுங்களே. நற்கிரியைகள், பரிசுத்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமான காசுகளை, பணங்களை சேர்த்து சேர்த்து பரலோகத்தில் வைக்க வேண்டும். அங்கே உங்களுக்கு ஒரு மாளிகையை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். கைகளை தட்டி. ஒரு அல்லி கைவேலை இல்லாத வீடு அங்கே கட்டப்படுகிறது. உலக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் சில வீட்டில் பார்த்துங்க, ஆண்டவர் தான் நம்புகிறோம்பாங்க, பதறுவாங்க. கர்த்தரை தான் நம்பியிருப்பவங்க மயங்கி விடுவாங்க, ஹார்ட் அட்டாக்கு வந்துடும். சில வீட்டில் கர்த்தரை நம்புறேன்பாங்க, எல்லா மனுஷங்கிட்ட போய் காலில் விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. தவறு இல்லை. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு திடமனதாக இருப்பான். கைகளை தட்டி. கர்த்தரை நம்புகிறவன் திடமனதாக இருந்து சியோன் பர்வதத்தை போல் நிமிர்ந்து நிற்பான். கைகளை தட்டி. என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பார்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். பெரும் செல்வந்தர் இருந்தார், மில்லியனர், உலக பிரசித்தி பெற்ற பெரிய பணக்காரர். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பயங்கர கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். எப்பொழுது பார்த்தாலும் பணம் 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 பணம். 5 நிமிஷம் கொடுத்தால் நான் அதற்கு முன்பு 1 மில்லியன் பணத்தை சம்பாதித்து விடுவேன், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் பார். காலம் பொன் போன்றது பழமொழியெல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். நாட்களுக்கு 20 உழைத்து அதை போல பணத்தை குவித்தார் பாருங்கள். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு உடல் நிலை மோசமானது. வயிற்றில் ஏதோ பிரச்சனை. வைத்தியத்தில் ஓடினார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணினார்கள், ஸ்கேன் கேன்லாம் பண்ணாங்க. கடைசியில் பணம் 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 என்று ஓயாத உழைப்பு, உறக்கமின்மை, உடலுக்கு ஓய்வே இல்லை. சாப்பாடு சரியாக சாப்பிடல, வைட்டமின் டேப்லெட்டை மட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துருது. இதனால குடலெல்லாம் ஒட்டி போய் ஜீரண சக்தி இழந்து போனார். எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, அப்படியே வந்துவிடும். காப்பாற்றுவதற்கு ஒரு வழியே இல்லை. என்ன செய்தார்கள்? எந்த சாப்பாடு ஒரு ஒத்துக்கிறோமோ அதை கொடுக்கலான்னு எத்தனையோ வகையான உணவுகளை கொடுத்து பார்த்தார்கள். ஒன்றுமே ஜீரணமாகவில்லை. கடைசியில் பச்சை குழந்தைகளுக்கு தாய்மார்கள் கொடுக்கிற அந்த தாய்ப்பாலை, அமிர்த பால் என்று சொல்வார்களே, அந்த தாய்ப்பாலை பல குழந்தை வைத்திருக்க தாய்மார்களிடத்தில் கடனாக வாங்கி அல்லது இலவசமாக வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு பாட்டில் வைத்து அவருக்கு கொடுத்தார்கள். அது மட்டும்தான் அவருக்கு ஒத்து கொடுத்து. சாகும் வரை ஒரு 100 ml 200 ml மில்லி தாய்ப்பாலை குடித்தார். கொஞ்ச நாளில் மரித்து போனார். இந்த உலகம் கொடுக்கிற கவலை அப்படித்தான். நிரந்தர தீர்வு கொடுக்காது. சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துடும். கர்த்தர் அருளும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உள்ளது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவரையே நம்பி நில்லுங்கள், அவரே சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் இந்த கவலைகளை ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரே. கவலைப்படுகிறதா ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? சங்கீதம் 51:3 பக்தன் சொல்லுகிறான், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அதே பக்தன் தான் சொன்னான் 119 சங்கீதத்தில், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி போனேன், இப்பொழுதோ உடைய கட்டளின்படி நடக்கிறேன். நான் எடுத்த இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், நமக்கு பாடுகள் எதுக்கு வரும், துக்கம் எதுக்கு வரும், வேதனை எதுக்கு வரும், துன்பம் எதுக்கு வரும்? நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நம்முடைய பலத்தை கர்த்தர் அதிகரிக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பரீட்சைகள் எல்லாம் நம்ம நிமிர்ந்து நிற்க செய்கிறது. நிமிர்ந்து நிற்க செய்யும் பாருங்கள்.
கம்போடியா தேசத்தில் நம்ம சோறு ஆக்குறோம்ல, இப்போ ரைஸு அதை கையில் நசுக்குனா போயிடும். அவங்க இந்த சோறில் ஒரு கேக் பண்ணுறாங்க. சுட சுட அப்படி கொதித்த உடனே உரலில் போட்டு, மர உரலில் போட்டு நைன்னு குத்துறாங்க, இடிக்கிறாங்க. இடிச்சா பேஸ்ட்டு மாதிரி வந்துடுதுங்க. அதுக்கு பிறகு ரைஸ் கேக் உண்டாக்குறாங்க. இடினா உங்கள் வெட்டி இடி, எங்கள் வெட்டி இடி இல்லை. அந்த சோறு ஏற்கனவே வெந்துருச்சு. ஏற்கனவே அதை தவிட்ட நீக்கிட்டேன், மேல் தொலியும் உரிச்சிட்டேன், அப்புறம் பாலிஷும் பண்ணிட்டேன், அப்புறம் கழுவுன்னு 10 தடவை கழுவிட்டேன், அப்புறம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிற, வேக வைக்கிற. வெந்த சோறையும் விட வேண்டாமா, உரலில் போட்டு குத்துன்னு குத்துறான். குத்தி எடுத்தால் கடைசியில் ரப்பர் மாதிரியே மாறுது. அழகான ஒரு கேக்காக உருவாக்கிறாங்க. நீ அடிக்கப்பட்டது, கழுவப்பட்டது, நெருப்பிலே நடந்து வந்தது, எல்லாம் ஒரு உன்னத போஜனத்துக்காக கைகளை தட்டி இடிக்கப்பட்டது. ஆண்டவனை உருவாக்குகிறார், தேவனை உருவாக்குகிறார். உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாராம். வாழ்க்கையில் நமக்கு நாமே சிக்கிக்கொள்ளும் உபத்திரம் உண்டு, அதான் வருகிற உபத்திரம் உண்டு. நாமே இழுத்து கொண்டு வர்ற ஒரு பட்டிமன்றத்தில் கேட்டேன். ஒரு தர்மையாக சொன்னார், பயங்கர சிரிப்பாக இருக்கும். சில மனுஷர்கள் சொல்கிறத நம்ம நம்பிக்கிட்டு அப்படியே செய்கிறது. ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் அவர்கிட்ட சொன்னாராம், நீ சக்கரை பொங்கலையும் ரசத்தையும் கலந்து சாப்பிட்ருக்கியான? எதை? சக்கரை பொங்கலையும் ரசத்தையும் காம்பினேஷன் போட்டு சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்டுப்பார். அந்த ரசத்தை சக்கரை பொங்கலில் ரசத்துக்குள்ளே போட்டு அது முங்க வச்சு அப்புறம் கரைச்சி நெய் பதமாக கரைச்சி சக்கரை பொங்கலோட இனிப்பு ரசத்துலையும் ரசத்தோட காரம் சக்கரை பொங்கலையும் சேர்ந்து ரெண்டும் கலந்து அப்படி சொன்னிக்குள்ள ஆட்டாடாடாடாடா, சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத ருசி. சக்கரை பொங்கலும் ரசமும். இவருக்கு அது டெம்ப்ட் பார்க்கவே முடியல. உடனே நைட்டாக கிளம்பி போனார் வீட்டுக்கு. மனைவி தூக்கிட்டு இருந்தாங்களாம், எழுப்பினாராம். முதல்ல ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கலை வை, இன்னொரு அடுப்பில் ரசத்தை வை, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பூண்டு கிட்டெல்லாம் தட்டி கொடுத்துருக்காரு. ரசம் வச்சாச்சு, சக்கரை பொங்கலை வச்சாச்சு, தட்டில் போட்டாச்சு, ரசத்தை ஊற்றியாச்சு. அப்படியே பிசைஞ்சு அவர் சொன்னது மாதிரி மூக்கு பக்கத்தில் தான் கொண்டு போனார். வாய்க்குள்ளே வைக்கவே முடியலையா, தாங்க முடியும். ஏண்டா இப்படி சொன்னேன்? நேராக மறுபடியும் காலில் போய் அவர்கிட்ட, எனக்கிட்ட ஏன் அப்படின்னு சொன்ன, ஏண்டா அப்படி சொன்னு கேட்கலையாம், என்னை பார்த்து ஏண்டா அப்படி சொன்னேன். நண்பர் சொன்னாராம், நீ சாப்பிட்ற அழகை பார்த்தேன், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவ போலுக்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவ போலுக்க, அதனால சொன்னேன்றார். இந்த சக்கரை பொங்கலுக்கும் ரசத்துக்கும் எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னானோ அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேன்னு சொன்னவன். சக்கரை பொங்கலையும் ரசத்தையும் கலந்து சாப்பிடு அப்படின்னு எவன் சொன்னானோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணால் நீ சரியாயிரும் நல்லா இருக்குன்னு சொன்னானோ அவனும் சேராது. சிலது கல்யாணம் பண்ணவன சொல்லுவாங்களா, போக போக சரியாயிரும். எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது, எவ்வளோ நாளைக்கு போகும்னு. வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்காக உட்கார்ந்தேன், இந்த பொண்ணுக்காக உட்கார்ந்தேன், ஐயோ அவள் அவ்வளவு நல்லவா காத்திருந்தேன்னா இந்த சக்கரை பொங்கல் ரசம்தான். காம்பினேஷன் ஒத்து போகாது. நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. நீ ஏர் சக்கரை பொங்கலையும் ரசத்தையும் போட்டு குழைச்சி அடிக்காத. கட்டையா வாய்க்கிட்ட கூட கொண்டு போக முடியாது, சாப்பிட முடியுமா சக்கரை பொங்கல் ரசத்தையும்? அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க புத்தி, அது நல்லாயிருக்கும், இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த பொண்ணு நல்லாயிருக்கும், நீ ஏன் நினச்சிக்குவ அவள் சூப்பர் பொண்ணுன்னு. வாழ்க்கை நாசமாக போயிடும். நீயே உலக இச்சைகளை உலக கவலைகளை உனக்குள்ள நீயே கொண்டு வந்துடாத. நான் வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது தான் ஈவு, ஆண்டவர் கொடுக்கிறது தான் ஔஷதம். இந்த நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. தான் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கைக்கும் கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல. ஏற்படுத்தி கொண்டு திட்டமிட்டு தானே எல்லாம் தேடிக்கொண்டு சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். நெவர்.
மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி. உனக்கு நலமாய் தோன்றுவது சரி என்று நீ சொல்லிவிட முடியாது. தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது சற்று கசக்கும். பின்பு பாரு தெரியும், தேவன் எனக்கு இதை நன்மையாய்த்தான் முடித்திருக்கிறார். தீமையெல்லாம் நன்மையாய் முடிக்க பண்ணுகிற கர்த்தர் தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். உனக்கு தீமையாய் தோன்றுகிறது கர்த்தருக்கு நல்லதாயிருக்கும். நினைவே உனக்கு பிடிக்காத இடம். தர்சீசுக்கு போனாய், பாடுகளை பார்த்தாயா? கப்பலில் இருந்து தள்ளப்பட்டாய், மீன் வயிற்றிலே போனாய் அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லி நடக்கல. கீழ்ப்படையாத மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் அபத்தம், அத்தநாசம், குட்டிச்சுவர். ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் அழுகையை சந்திக்காதீர்கள். ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் உலக கவலையினாலும் இந்த வசனம் உங்களுக்குள் பலன் கொடாமல் போய் விடுகிறது. அழுகையை கொண்டு ஒரு வழி உங்கள் உலக கவலை. பணம் சம்பாதிக்க வேண்டும், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், ஐஸ்வர்ய மயக்கம், கண்களின் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், இவை யாவும் உலகத்தினால் உண்டாகிறது, தேவனால் உண்டானவைகள் அல்ல. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உன் எண்ணங்களை உதறி தள்ளிவிடு, உன் விருப்பங்களை உதறி தரவிடு. உன்னுடைய சுய பலத்தை நம்பாதே, சுய பலத்தில் சாய்ந்திருக்காதே. கர்த்தருடைய சித்தத்துக்காக ஒப்புக்கொடு. சற்று கஷ்டம், சற்று கசப்பு, சற்று துன்பம், ஆனால் பின்னாடி வாழ்வு முழுவதும் இன்பமாயிருப்பாய். கைகளை தட்டி கர்த்தருடைய மேன்மையை தாங்கும், தேவ கரமுனை தாங்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தை சிநேகித்தால் அவனிடத்தில் பிதாவுடைய அன்பு இல்லை. சங்கீதம் 38:3 சொல்லுகிறது, என் பாவத்தின் நிமித்தம் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. உனக்கு வந்த பலவீனம், உனக்கு வந்த வியாதி, உனக்கு வந்த மன உளைச்சல், உனக்கு வந்த டிப்ரெஷன் எதற்கு? உன் பாவத்தின் நிமித்தம். என் பாவத்தின் நிமித்தம் நான் மெலிந்து போயிருக்கிறேன். இதற்கு பரிகாரம் என்ன பிரதர்? என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? சங்கீதம் 38:18, 38:17 வாசித்து பாருங்கள். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். கன்ஃபஸ். யார்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். நான் இதை செய்து விட்டேன், இந்த பாவத்தை செய்து விட்டேன், என்னால் விட முடியவில்லை சுவாமி, என்னை மன்னித்தருள், இனி அது வேண்டாம் என்று என்னைக்கு கன்ஃபஸ் பண்றையோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான். இரக்கத்தை கர்த்தருக்கு கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். மறுபடியும் எழும்பி நிற்பாய், கம்பீரத்தோடு எழும்பி நிற்பாய். நான் விடுவேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அவன் பெயர் எப்பொழுது அழியும், எப்பொழுது அவன் மாண்டு போவான் என்று நினைக்கிற சத்துருக்கள் காண்க உன் தலையை கர்த்தர் மறுபடியும் உயர்த்துவார். நீ விழுங்கிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டு கர்த்தர் தூக்கி விடுகிறவர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பானாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்காதீர்கள். அறிக்கையிடுங்கள், விட்டுவிடுங்கள். தேவனே என்னை தூக்கி விடும் என்று சொல்லுங்கள். மறு வினாடி, அடுத்த செகண்ட் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கைகளை தட்டி. மனுஷன் தான் உங்களை பழைய ஆளாவே பார்ப்பான், கர்த்தர் அப்படி பார்க்கிறவரே இல்லை. உங்களை தூக்கி எடுப்பார், மகிமையினா நிரப்புவார். உலக கவலை உன்னை நிலை தடுமாற செய்யும். உன் இருதயம் உனக்கு கட்டுப்படாது. சொந்த கட்டுப்பாட்டில் நீ நிற்க, பிரேக் இல்லாத வண்டி மாதிரி. உலக கவலை வந்துருச்சுன்னா பதறும், உன் நிலை தடுமாறும். உன் இதயம் இருதயம் உனக்கு கட்டுப்படாது, உன்னை தலைகுனிய வைக்கும், அவமானப்படுத்துமா. கடைசியில் என்ன செய்யுமா? உலக கவலை என்னெல்லாம் செய்து உன்னை நிலை தடுமாற செய்கிறது. உன் இருதயம் உனக்கு கட்டுப்படாது, உன்னை தலைகுனிய வைக்கும், உன்னை அவமானப்படுத்தி எல்லாருக்குள்ளும் கேவலப்படுத்தி வைக்கும்.
என் பாவத்தின் நிமித்தம் மெலிந்து போனேன், என் பாவத்தின் நிமித்தம் மெலிந்து போனேன். யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். உன் எஜமான் பாவமானால் நீ தப்பிக்க முடியாது. உன் எஜமான் ஆண்டவரானால் இந்த உலகத்திலே நீ தான் நட்சத்திரத்தை போல நிற்பாய். கைகளை தட்டி உன் எஜமான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் எஜமான் சொல்கிறபடி தான் நீ வாழணும். கர்த்தருடைய மகிமையின் கரம் உன்னோடு இருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். எத்தனை சந்தோஷம்! எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கைகளை தட்டி நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே, அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கலாத்தியர் 5:17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது. கிறிஸ்துனுடையவர்களோ மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் உலக கவலைகளை, ஆசைகளை, இச்சைகளை சிலுவையில் அறைவோம். அழகின் சத்தத்தை கேட்டார், அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கள். உலக கவலைகளை விட்டு விலகுவோம். ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து விடுதலையாகவும் தேவனுக்கு அடிமையாக இருப்போம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 32:1 சொல்லுகிறது, ரோமர் 4:7 சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:5 சொல்லுகிறது, என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்தீர். கைகளை தட்டி, என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னிச்சீர். நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். கர்த்தர் அழுகின் சத்தத்தை கேட்பார். உங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிற அக்கிரம செய்கார்களை அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். என் தலையை மறுபடி நிமிர பண்ணுவார். மகா கம்பீரத்தோடு நிற்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அப்படி முழங்கால் படுவோமா? நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஹalleluya சொல்லுங்கள், ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி. எத்தனை சந்தோஷம். கண்ணீரை துடைக்க போகிற ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். Thank you Jesus, wonderful Jesus. இந்த ஆத்ம நேசரே, வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசந்திக்கே லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே. அப்பால் காரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே.
தஞ்சம் அறியே கைவிடாமல் நேசத்தால் ஆற்றி சேற்றி தாங்குமே நீரே எழுதல் நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவீர் ஏதோ மற்ற ஏழையை சேட்டையாலே மூடுவீர். சம்பூரண சீக்கற்றோரை தாங்கிட நீரே மாதா யாவர் நான சூற்ற பாவிதான் நீரோ தூய தூயரே கேடுள்ளோர் நீ நிறைந்த நித்யரே நானநீதி கேடுள்ளோர் நீ நிறைந்த நித்யரே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. மகிமையான கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்கி வரட்டும். எல்லா தீங்குக்கு விலக்கி கர்த்தர் எங்கள் அழுகுலின் சத்தத்தை கேட்டதற்காக நன்றி. இப்பொழுது அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார். எங்கள் பாவங்களை மன்னியும். பாவத்தின் நிமித்தம் இந்த அழுகை வந்திருக்குமானால் தயவாய் மன்னித்து பாவங்களை மன்னித்து மறந்துவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் குடும்பத்திலும் இன்றிலிருந்து பூரண சமாதானம், பூரண விடுதலை, அற்புதமான கர்த்தருடைய கரம் இறங்கி அதிசயத்தை செய்யட்டும். சாத்தான் வல்லமை நிர்மூலமாகட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்கள் மீது பூசிக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்தரும். இப்பொழுது ஆமென் என்று பிள்ளைகள் சொல்லும் பொழுது பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த குடும்பத்திலே நிரம்பி வழியட்டும். சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா.